Hey all, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல ஒரு சூப்பரான நெய் சோறும் அதுக்கேத்த பெர்ஃபெக்ட்டான சைட் டிஷ்ஷான மட்டன் குழம்பும் எப்படி செய்யறதுன்றதை வாங்க வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்து கழுவி அதை வேக வைக்கிறேன் குக்கர்ல. இதுக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள், மிளகு தூள், தேவைக்கேத்த உப்பு போட்டு இதை மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம குக்கர்ல வேக வைக்கணும். அதை சைட் பை சைடு வச்சிட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சு நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். தனியாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிட்டு அது கூட 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது போடணும். நான் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், நீங்கள் 2 ஸ்பூன் போடணுன்னாலும் போடலாம். ரொம்ப ஜாஸ்தி ஆக்கிடாதீங்க, கசப்பு வந்துடும். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் வெட்டி நான் இதோடு சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இது வெந்ததுக்கப்புறம் நான் மட்டன் குழம்புக்கான வீட்டிலையே செஞ்ச மட்டன் மசாலா தூள் எடுத்து நான் இதில் 1.5 கரண்டி அளவுக்கு போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ போடலாம். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஒரு வேளைக்கு மட்டும் 5 பேர் சாப்பிட்ணுன்னா ஒரு 1.5 கரண்டி பெரிய கரண்டியில் போடலாம். அப்படி இல்லை 2 வேளைக்கு வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவை மாற்றிக்கணும். இப்போது நான் தக்காளிக்கு முன்னாடியே வேக வச்ச அந்த கறியை எடுத்து போட்டு அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தக்காளி போடுறேன். இதை தக்காளி போட்டதுக்கப்புறமும் நம்ம கறியை போட்டு மிக்ஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் நான் சொன்ன கறி மசாலா தூள் வீட்டில் அரைச்சதை நான் எடுத்து போடுவேன். நீங்கள் கடையில் வாங்கினது போடணுன்னாலும் போடலாம். நான் சொன்ன அளவுக்கு நான் 3 பேருக்கு மதியானமும் நைட்டும் தேவைக்கேற்ற அந்த குழம்பு, ஆக்சுவலாக அது மறுநாள் காலையிலையும் சேர்ந்து வரும். ஸோ அந்த அளவுக்கு தான் நான் இப்போ மசாலா தூள் போட்டிருக்கேன். பெரிய கரண்டின்றனால 1.5 கரண்டி போட்டேன். இதையும் போட்டு நல்லா அதை ஃபுல்லாக நம்ம வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஒரு கிளாஸ் அளவுக்கு நார்மலாக ஃபில்டர் காஃபி குடிக்கிறோம்ல அந்த டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது கொதிக்க ஆரம்பிக்கணும். இது கொதிக்க ஆரம்பிக்கும் போதே அந்த பச்சை வாசம், அதாவது அந்த மசாலா தூளில் இருக்கிற பச்சை வாசம்லாம் போகும், அந்த வெங்காயத்தில் தக்காளியில் இருக்கிற வாசம்லாம் போகும். அதனால் நல்லா அதை கொதிக்க விட்டு அதை வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக வச்சுட்டு, ஏன்னா நம்ம கறி ஏற்கனவே வேக வச்சுட்டோம், ஸோ அதனால் கறி பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து அதையும் இதோடு ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ற உப்பும் போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபைனலாக கொஞ்சோண்டு கொத்தமல்லியை நீங்கள் தூவி அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இதுதான் பர்ஃபெக்டான மட்டன் குழம்பு. இப்போ நெய் சோறை நான் குக்கர்லேயே செய்ய போகிறதுனால தனியாக ஒரு குக்கர் எடுத்து அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டேன். ஒரு 10 ருபீஸ் பேக்கெட் நீங்கள் நெய் எடுத்துக்கிறீங்கன்னா அதை ஃபுல்லாகவே ஊற்றிடுங்க. நான் சொல்கிறது 2 வேளைக்கு 3 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு நெய் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 ரூபா பேக்கெட் நெய் ஊற்றுனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதே அளவு இல்லாமல் அதில் ஒரு பாதி அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இப்போ பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் அந்த நெய்யும் நல்லெண்ணெயோடையும் சேர்த்து போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளியும் சின்ன வெங்காயமும் நான் எடுத்து வச்சுருக்கேன் சாதம்ன்றனால அதை போட்டு அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு ஒரு பெரிய பச்சை மிளகாவை 2ஆக வெட்டி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதையும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா இலை, கொத்தமல்லி இலை அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அது கூட ஏற்கனவே நான் 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்ச புழுங்கல் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பச்சரிசி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஏற்கனவே ஊற வச்சு தான் வச்சுக்கோங்க.
அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் 20 மினிட்ஸ்க்கு. ஸோ ஊற வச்ச அரிசியும் அதில் இருந்த தண்ணியும் 2.5 கப்பு அளவுக்கு நான் அரிசி போட்டனால அதே 2.5 கப்பு அளவுக்கு தண்ணியும் எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றி அது கொதிக்கும் போதே அந்த அரிசியையும் போட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டிங்கன்னா, இப்போ நான் 2.5 கப்பு போட்டனால 3 விசிலாக விட்டேன். விட்டதுக்கப்புறம் நான் குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். நான் சொன்ன இந்த ப்ரொசீஜரில் செஞ்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று அரிசி ஒட்டாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சாதம் ரெடியாகி வரும். இது வந்து ஷெஃப் தாமு சார் தான் அவங்களுடைய யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தாங்க. இந்த டிப்பு வந்து ஷெஃப் தாமு சார் அவங்களுடைய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. நம்ம எத்தனை கப்பு அரிசி வைக்கிறோமோ ப்ரெஷர் குக்கரில் செய்யும்போது அதே கப் அளவுக்கு தண்ணி வச்சு அதே அளவுக்கு விசிலும் விட்டோன்னா சாதம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வெந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதிலிருந்து தான் நான் படிச்சுக்கிட்டேன் ப்ரெஷர் குக்கரில் எப்படி சாப்பாடு செய்கிறது அப்படின்றது. ஆல்தோ டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க ப்ரெஷர் குக்கரில் சாப்பாடு செஞ்சு சாப்பிடாதீங்க. மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.